இது என்னது? பூஜை கூட. நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது பூஜை பொருளெல்லாம் வச்சு கொண்டு போவோம் இல்லையா, அந்த கூட உள்ள விநாயகர் இருக்காரு. சூப்பரா இருக்கு. அடுத்தது ஹாட் பாக்ஸு. நம்ம சமையல் பண்ற பொருள் சூடு ஆறாம இருக்கிறதுக்கு உள்ள வைக்கிறது. அடுத்தது இட்லி பாக்ஸு. நம்ம இதுல இட்லி ஊற்றி அவிச்சு சாப்பிடலாம். இது ரோஸ் கலர்ல இருக்கு இந்த பாக்ஸு. இது 4 இதுலையும் இட்லி ஊற்றலாம். அந்த குழி குழியா இருக்கா, அதில் இட்லி ஊற்றி வைக்கலாம். அடுத்து அந்த இட்லி சூடு போகாம இருக்கிறதுக்கு அந்த ஹாட் பாக்ஸு, இதுக்குள்ள சூடான இட்லியை உள்ள வச்சு சூடாறாம வச்சுக்கிடலாம். ஏன் அடுத்து பார்த்தீங்களா, பக்கத்தில் ஒரு மிக்ஸி இருக்குது. மிக்ஸியில் பெரிய ஜார் மேலே இருக்குது, சின்ன ஜாரு கீழே இருக்குது. பெரிய ஜார் ஓப்பன் பண்ணி பார்த்தோமா, உள்ள எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் நம்ம சட்னி எல்லாமே வச்சுக்கலாம். சின்ன ஜார் பார்த்தீங்களா, குட்டியாக இருக்க ஆழம். 2 கலரில் மிக்ஸி சூப்பராக இருக்குதுல்ல. அடுத்து பாருங்க, நம்ம கேஸ் அடுப்பு. இந்த கேஸ் அடுப்பில் தீ எறியதை இதை வச்சுன்னா நம்ம கூட்டி குறைக்கலாம். இதில் தீ எரியுமா, இதில் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ எல்லா பொருளும் பார்த்துட்டோமா. அடுத்து பாருங்க, இந்த பக்கத்தில் உள்ள சேரு, இந்த பொம்மை, இது எதுவுமே பார்க்கலையா? இப்போ அதை பார்ப்போமா? பார்ப்போம். பொம்மைக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்குது. இந்த பெட்டியை திறந்து பாருங்க, இதில் உள்ள பொருள் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த பொம்மைக்கு முன்னாடி டேபிள் இருக்குதா, இந்த டேபிளை அப்படியே 3 புள்ளி இருக்குது. அதில் இந்த டேபிள் அப்படியே கீழே என்ன செஞ்சிடலாம், கலட்டி 2 இதாக மாற்றிக்கலாம். பாருங்க, அதை கலெக்டனா இந்த 2 தான் வந்துருச்சு. அடுத்து அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ பொம்மை முன்னாடியே வச்சிருவோம். அடுத்து பாருங்க, இந்த பொம்மை உட்காந்துருக்க சேரு சூப்பராக இருக்குல்ல. இந்த சேரு பொம்மை எல்லாமே உட்காந்துக்கிடும். அடுத்து பாருங்க, நம்ம பியானோ பார்க்கலாம். மியூசிக் வாசிப்போம் இல்லையா, இந்த பியானோ. அந்த சேர் பாருங்க, குட்டியா ரோஸ் கலர்ல சூப்பரா இருக்குல்ல. 4 கால் இருக்கு சேருக்கு. இந்த சேர் இதே கலர்ல அப்படியே பியானோ பாருங்க, பியானோ அதே ரோஸ் கலர்ல இருக்கு. இந்த சேர்ல உட்கார்ந்து பியானோ வாசிக்கலாம். இந்த பியானோல கீஸ் பார்த்தீங்களா, வெள்ளை கலர் கருப்பு கலர் இருக்குதா, இது நமக்குன்னா மியூசிக் கேட்கும். நம்ம சூப்பரா மியூசிக் போடலாம். பியானோ பக்கத்துல பாருங்க சேர் இருக்குது. சேர் பாருங்க வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் இருக்குது. இந்த சேர்ல மொத்தம் 4 சேர் இருக்குதுன்னு. இந்த டைனிங் டேபிள்ல 4 பேர் உட்காந்து சாப்பிடலாம். இந்த டேபிள் பார்த்தீங்களா சூப்பரா இருக்குதா, இதுலதான் நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிடலாம். டைனிங் டேபிள் பக்கத்துலேயே பாருங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. மேலே பாருங்க ஒரு சாவி இருக்குது. இதை சாவி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜை பூட்டிக்கிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜை திறப்போம். ஃப்ரிட்ஜை திறந்தா உள்ள எதுவுமே இல்லை, புதுசாக இருக்கு, சூப்பராக இருக்குல்ல.